இப்போ ஜீவ சமாதிக்கு நம்ம வாரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஜீவ சமாதிகிட்ட வந்தோன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். முறையாக தியானம் கற்றுக்கலனாலும் இங்கே கொஞ்ச நேரம் சிறிது நேரம் கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு தெரிந்த சில விஷயங்கள், அதாவது தியான முறையை பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கும் ஒரு முறையாக ஒரு குரு கிட்ட தியானம் கற்றுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? என்னுடைய நோக்கம் முன்பு எதுவாக இருந்ததோ அதுதான் இன்று உன்னுடைய நோக்கமும் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய நோக்கம் என்ன என்பதை நீ தெரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல் அந்த அலைவீச்சை உணரக்கூடிய தன்மைக்கு நம்மளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் இங்கே நிகழும். முழுக்க முழுக்க தியானம் தன்னை பற்றிய ஒரு பயிற்சி. இப்போ எல்லோருக்கும் நாம் யார் என்று கேட்டால் இந்த உடல் சொல்லுவோம், மனதை சொல்லுவோம், இல்லைனா பெயரை சொல்லுவோம், அல்லது நமது உடைமைகளை சொல்லுவோம். உண்மையிலேயே நாம் யார் என்று பார்த்தால் ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள், அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு திருவடிகளே சரணம். அகம் நோக்கு. நம்மை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள, நமது மூலத்தை அறிந்து கொள்ள நம்மை நாமே நோக்கும் ஓர் அற்புதமான ஒரு பயிற்சி அகம் நோக்கு யோக திறவுகோல் பயிற்சி. அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சபையில் ராஜகீழ்ப்பாக்கம் சென்னையில் ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று வருது. இந்த பயிற்சி தன்னை நோக்கிய ஒரு பயணம். ஒரு உயிர் என்பது தன்னை நோக்கி திரும்பி தன்னுடைய மூலத்தை எவ்வாறு அறிந்து கொள்வது என்ற ஒரு பேரியக்க அந்த ஆர்வத்தில் எல்லா உயிருமே இருக்குது. அப்போ அந்த உயிர் என்பது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எவ்வாறு அறிந்து கொள்வது என்ற ஒரு நிலையை, அதனுடைய இயக்கத்தை, இயக்க மூலத்தை அறிந்து கொள்வதற்கான மிக அழகான வடிவமைக்கப்பட்ட ஒரு பயிற்சி தான் அகம் நோக்கு யோக திறவுகோல் பயிற்சி. இந்த பயிற்சியில் முழுக்க முழுக்க தியானம் தன்னை பற்றிய ஒரு பயிற்சி. இப்போ எல்லோருக்கும் நாம் யார் என்று கேட்டால் இந்த உடல் சொல்லுவோம், மனதை சொல்லுவோம், இல்லைனா பெயரை சொல்லுவோம், அல்லது நமது உடைமைகளை சொல்லுவோம். உண்மையிலேயே நாம் யார் என்று பார்த்தால் நாம் என்பது இறைவனின் ஒரு சொரூபம். இறைவன் வேறு, நாம் வேறு இல்லை என்பது உண்மை. ஆனால் இறைவன் எவ்வாறு இருக்கிறார், நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பது தெரியாமல் நாம் ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கிறோம். இறைவன் அவருடைய வழியில் எப்பொழுதும் சரியாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ வேறு ஒரு வழியில் நாம் போய்கிட்டு இருக்கிற நம்மளுடைய மனதை இறைவனிடத்திலேயே திருப்பி, அதாவது நம்முடைய மூலத்தில் திருப்பி அதை அறிந்து கொள்வது ஒரு முறைதான் நாம் செய்யக்கூடிய இங்கே தியானம். இந்த ஒரு தியானம் என்பது மூச்சை மையமாக வைத்து மூச்சை கவனித்து மூச்சின் மூலத்தை அறிந்து கொள்வது. இப்போ மூச்சு என்பது பிறந்தது முதல் இந்த உலகத்தில் நாம் எப்பொழுது தாய் வயிற்றிலிருந்து வெளியில் விழுந்தோமோ அப்பொழுதிருந்து ஆரம்பித்து இந்த உடலில் இருந்து உயிர் எப்பொழுது பிரிந்து செல்கின்றதோ அதுவரையும் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மூச்சு. எந்த வகையான தியானம் செய்தாலும் கடைசியாக நிற்பது இந்த மூச்சில் தான். எந்த ஒரு டெக்னிக்காக இருந்தாலும் சரி. அப்போ இந்த மூச்சு தான் மூலம். புத்தர் போன்ற மிகப்பெரிய மகான்கள் அதை மூலமாக முதல்ல பிடித்தது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மூச்சு. அந்த மூச்சை நேரடியாக பற்றி கொண்டு மூச்சின் இயல்பை சிறிதும் மாற்றாமல் அதன் இயல்பிலேயே இருந்து அதனுடைய வலியை உணர்ந்து அந்த மூச்சு எங்கு சென்று தட்டுகிறதோ அந்த தட்டும் இடத்தில் தட்டாமல் எது நிற்கிறதோ அந்த இடத்துல நாம் கவனிப்பதற்குரிய ஒரு யோகம்தான் யோக திறவுகோல். சத்குரு ஐயா மிக அழகாக சொல்லுவாங்க, ஜீவகாருண்யம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீவனை சிவமாக்குவதே ஜீவகாருண்யம். ஆனால் எப்பொழுது ஒரு பசியை ஆட்டுவது ஜீவகாருண்யமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஆனால் பசியை ஆறிட்டா நின்றுது. ஆனால் அதோடு அதனுடைய தேடல் நிற்கலை. மீண்டும் 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 பசி எடுத்துக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த ஜீவனுக்கு ஒரு அறிவு பசி என்று ஒன்று இருக்கிறது. அந்த அறிவு பசி முழுமையாக அடங்குவதற்கு இந்த சீவனை
இந்த உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிரை இறைவனாக பார்ப்பது, அதை தான் ஜீவனை சிவமாக்குவதே ஜீவகாருண்யம் என்று ஐயா அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தன்னை உணர்ந்த எல்லா மகான்களும் சொல்லிய அந்த விஷயம் ஜீவனை சிவமாக உணர்வதுதான். அந்த ஜீவனை சிவமாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம்தான் இந்த யோக திறவுகோல் பயிற்சி. அதற்குடைய பேர் என்ன வச்சிருக்கோன்னா அகம் நோக்கு என்று வைத்திருக்கின்றோம். அகம் நோக்குதல் என்று சொன்னால் எது அகம் அப்படின்னா, இதை நாம் உடலாக பார்க்கிறோம். நம்ம இப்போ கண்ணால் பார்ப்பது உடல். ஆனால் இந்த உடலை எது இயக்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர் இயக்குது. ஆனால் அந்த உயிருக்கு மூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இறைவன் அல்லது இறைநிலை என்று சொல்லுவோம். முதல்ல என்ன பண்ணணும்னா உடலை உணரணும். உடலை உணர்ந்தால் உயிரை உணரலாம். உயிரை உணர்ந்தால் தன்னை உணரலாம். தன்னை உணர்ந்தால் தலைவனை உணரலாம். அப்போ முதல்ல எதை உணரணும்னா இந்த பருப்பொருளாக இருக்கக்கூடிய காணும் இந்த உடலை உணரணும். அதற்கான பயிற்சி. உடலுக்கு முழுமையாக அளிக்கக்கூடிய உயிருக்கான பயிற்சி. அந்த உயிரை உணர்ந்து தன்னை உணர்வதற்கான பயிற்சி. தன்னை உணர்ந்து தலைவன்னா எதை சொல்கிறாங்க? இந்த இறைவனை, இறை நிலையை சொல்கிறார்கள். ஆக இந்த ஒரு முழுமையான ஒரு பயிற்சி இங்க அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சபையில நடந்துகிட்டு வருது. இந்த ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொள்ள தயாரா? வாங்க கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா முதல் படியா இந்த ஜீவ சமாதிக்கு பயணிக்கிறாங்க. பயணிச்சுட்டு முறையா தியானம் கத்துக்கலனாலும் இங்க கொஞ்ச நேரம் சிறிது நேரம் கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு தெரிந்த சில விஷயங்கள், அதாவது தியான முறையை பண்ணிட்டு போறாங்க. அதுக்கும் ஒரு முறையா ஒரு குரு கிட்ட தியானம் கத்துக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இல்லை இது கற்றுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஒரு நன்மை ஏற்படும்? அதாவது அருமையான கேள்வி. இப்போ ஜீவ சமாதிக்கு நம்ம வாரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஜீவ சமாதிகிட்ட வந்தோன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ ஜீவ சமாதிகள் இருக்குது. அந்த சித்தர் பெருமக்கள் அங்கே ஜீவ சமாதி அடையும் பொழுது எண்ணத்தை விதைத்து அங்கே ஜீவ சமாதி அடைகிறாங்களோ அந்த எண்ணமே அங்கே விருட்சமாகும். அந்த வகையில் இங்கே சச்சிதானந்த சுவாமிகள் சர்க்குரு பண்ணனார் இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் முக்தி அளிக்கிறதுக்குரிய மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சர்க்குரு பரணாருடைய எண்ணமும் நம்மளுடைய எண்ணமும் ஒரே நேர்கோட்டில் பிரயாணம் செய்யும் பொழுது அது எது நிகழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுமை நிகழும். அப்போ இந்த இடத்துக்குள்ள வந்தாலே ஒரு காந்த அலை வீச்சு நமக்குள்ள ஊடுருவி நம்ம போகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே இருக்கிறேன், உன்னுடைய நோக்கம் என்ன என்பதை நீ தெரிந்து கொள். உன்னுடைய நோக்கம் என்பதை நீ இதுவரை தெரியாமல் இருக்கிற. இங்க தெரிஞ்சுக்கோ, உனக்கு நான் சொல்றேன். என்னுடைய நோக்கம் முன்பு எதுவாக இருந்ததோ அதுதான் இன்று உன்னுடைய நோக்கமும் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய நோக்கம் என்ன என்பதை நீ தெரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல், உணர்ந்து கொள்வதற்கு சிறு முயற்சி கூட எடுக்காமல் இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்லிட்டு இங்க உள்ள உட்கார்ந்துட்டு சும்மா நம்ம உடலை கவனிச்சா போதும், மற்ற வேலை எல்லாத்தையும் ஐயா பார்த்துக்கிறாங்க. இது ஒரு மிகைப்படுத்தி சொல்வதாக யாரும் நினைக்க வேண்டாம். யாரெல்லாம் இங்கே அமர்ந்து ஒரு சிறு கணமும் அமர்ந்து தன்னை நோக்குவதற்கான சிறு முயற்சியில் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இது நிகழும். இது மிகச் சரியான வார்த்தை என்று அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒன்றைத்தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணி. தியானம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒருவர் இங்கே அமர்ந்தால் அவர்கள் தியானத்தன்மையில போயிடும். அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான உருவாக்கக்கூடிய என்று சொன்னால் ஆல்ரெடி அந்த அலைவீச்சு இருக்குது. அந்த அலைவீச்சை உணரக்கூடிய தன்மைக்கு நம்மளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் இங்கே நிகழுது. இந்த சூழலில் நாம் முழுமை பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணத்தில் இங்கே நாம் அமர்ந்திருந்து தன்னை நோக்கினால் பெரும் மகான்கள் அனைவரும் எதை உணர்ந்தார்களோ அதை அவர்கள் நமக்கு உணர்த்துவார்கள். அந்த ஒரு நோக்கத்தில் தான் இங்கே ஜீவ சமாதியில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தன்னை உணரணுங்கிற ஒரு எண்ணத்தில் வரலாம். நம்ம ஆனால் பெரும்பாலான மக்கள் எதுக்காக வராங்க அப்படின்னு கேட்டால், காசு பணம் வேணும், உறவுகளில் நல்ல உறவு வேணும், முழுமையாக பொருளை நோக்கியே, புறப்பொருளை நோக்கியே வருகிறார்கள். ஆனால்
அவர்கள் ஜீவனை ரத்தினமாக்கக்கூடிய மிக பெரும் ரகசியத்தை நமக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். உண்மையிலேயே நாமும் அதை கேட்பதற்காகத்தான் அலைந்து கொண்டிருக்கிறோம். இங்கே கிடைக்குமா, அங்கே கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டே இருக்கின்றோம். எது கிடைச்சாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நிறைவு பெறவில்லை. நிறைவு பெறாத ஆசைகளின் கூட்டமாக அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா எது கிடைத்தால் நிறைவு பெறுமோ அது இங்கே கிடைக்கிறது. இங்கே என்று சொன்னால் அது அகத்திலேயே இருக்கிறது. அகத்திலேயே இருக்கிறது என்ற ஒரு செய்தியை, வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த செய்தியை அகப்புறமாக கொண்டு சென்று அந்த அகத்தை உணர்வதற்கான ஒரு வழியை காண்பிக்கும் இடமாக இந்த பீடம் அமைகிறது. அதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஜீவ சமாதிக்கு சென்றாலும் ஜீவ சமாதி அடைந்த அந்த மகான் என்ன நினைவில் ஜீவசமாதி அடைந்தார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த நினைவில் நாம் இருக்கும் பொழுது அவருடைய எண்ணமும் நம்முடைய எண்ணமும் ஒன்று சேர்ந்து நம்மை உயர்த்தும். எப்படி அவருடைய எண்ணம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? இப்போ நான் ஒரு ஜீவசமாதிக்கு வரேன், அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறோம். இந்த மகான் எந்த நிலையில் ஜீவசமாதி அடைஞ்சாருங்கிறது தெரியாது. அது நாம் இப்போ திருச்செந்தூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய தென் தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஜீவசமாதி அடைந்த சித்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கே வருவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஜீவசமாதி அடைஞ்சார். அப்போ அங்கே உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா திருமணமானவொன்னே முதல்ல போக வேண்டிய கோயில் என்னதுன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடல்நிலை சரியில்லாதவங்க அதிகமாக போகக்கூடிய இடம் பழனி. அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும் திருப்பதி. அங்கே இருக்கிறவங்க செல்வங்கள் குளிக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணம். அப்போ நாம் ஒரு ஜீவசமாதிக்குள்ளே போகும்போது அதை பற்றி தெரிந்து கொண்டு செல்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா முழுமையாக அது நல்ல ஒரு வைப்ரேஷன் உள்ள இடம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே போய் முழுமையாக நாம் அர்ப்பணித்தாலே போதும். அவர்கள் என்ன நிலையில் இருந்து அவர்கள் முழுமை அடைந்தார்களோ அந்த நிலையை நமக்கும் காட்டுவார்கள். தெரியலன்னா பரவாயில்ல, ஆனால் அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்குதுங்கிற அளவுக்கு நம்ம தெரிந்து கொண்டு அங்கே போய் நம்ம ஒப்படைச்சா போதும். என்னை நல்வழி காட்டுங்க அப்படின்னு ஒப்படைச்சா போதும். அதற்கப்புறம் அது அனைத்தும் தானே நிகழும். நம்மளுடைய சத்குரு சபையில் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை தியான வகுப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். இந்த தியான வகுப்பு பற்றி, அதாவது எவ்வளோ நேரம் இந்த வகுப்பு இருக்கும், இப்போ எனக்கு இந்த வகுப்பில் சேரணும் அப்படின்னா நான் முதல் விஷயம் எப்படி நான் யாரை தொடர்பு கொள்வது, எப்படி நான் இந்த இடத்துக்கு நான் இந்த தேதியில் எனக்கு தியான வகுப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த தியான வகுப்பு ஆரம்பம் வகுப்பு எப்படி வச்சுருக்கோம்னா ஒரு நாள் முழுவதுமான ஒரு வகுப்பாக வச்சிருக்கோம். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிடணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இதனை பற்றிய விவரங்கள் பின்பு உங்களுக்கு தனியாக உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிலேயே தெரிவிக்கப்படும். நம்ம அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபையில் மார்ச் 1 முழு நாள் வகுப்பு நடந்துச்சு. அதில் நிறைய அன்பர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றாங்க. அடுத்த வகுப்பு ஏப்ரல் 12 ஞாயிற்றுக்கிழமை முழு நாள் வகுப்பாக நிகழ்கிறது. இதில் புதியவர்கள் கூட கலந்து கொள்ளலாம். இந்த வகுப்புக்கு முடிந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய எண்ணில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்பு பற்றிய செய்திகள் உங்களுக்கு அனுப்பப்படும். தன்னை உணரணும் அப்படிங்கிற ஒரு உயரிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பயிற்சியை நிச்சயமாக கற்றுக்கொள்ளணும். இந்த பயிற்சி முழுக்க இலவசமான ஒரு பயிற்சி தான். நீங்கள் தயவு செய்து எந்த நோக்கத்திற்காக இந்த பயிற்சி நடத்தப்படுகிறதோ அதே நோக்கத்தில் நீங்கள் வரும் பொழுது, இருவருடைய நோக்கமும் ஒன்று சேரும் பொழுது தன்னை உணருங்கிறவுடைய அந்த முழுமை, அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். இப்போ தியானம்னு பார்த்தீங்கன்னா 4 படிநிலைகளை நம்ம சொல்லுவோம். தியானத்திற்கு பல்வேறு விதத்தில் அளவுகோல் வைத்து வேறு படிநிலைகள் சொல்லுவாங்க. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சமநிலை அடைவது, மூச்சு சமநிலை அடைவது, உயிர் சமநிலை அடைவது, உயிர் தனது மூலத்தை உணர்வது என்கின்ற 4 படிகள் இருக்குது. இந்த 4 படிநிலைகளும் நமது பயிற்சியில் நிகழும். ஸோ உடலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு உடற்பயிற்சி அதை நம்ம செய்து வரும் பொழுது எதற்காக செய்யணும்னு கேட்டிங்கன்னா உடல் அசைவு கொடுக்கும் பொழுது உடலுக்குள்ள இயக்கம், சிறு இயக்கத்தின் மூலமாக கழிவுகள் சரியாக வெளியேறும் என்பது மருத்துவ குறிப்பாக இருந்தாலும், இப்போ தியானத்துக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசையாது, முடிந்த அளவிற்கு அசையாது நமது முதுகுத்தண்டை நேராக நிறுத்தி செய்வது தியானத்திற்கு மிக அவசியமான ஒன்றாகும். அது இந்த தியானத்தில் நிகழும்.
மூச்சுன்னு பார்த்தீங்கன்னா இடகலை, பிங்கலை, சுழுமுனை என்று 3 நிலைகள் இருக்குது. 4வதாக ஒரு நிலை சுழி நிலை என்று மொத்தம் 4 நிலைகள் இருக்குது. இடகலை என்பது இடது நாசியில் ஓடக்கூடிய மூச்சையும், பிங்கலை என்பது வலது நாசியில் ஓடக்கூடிய மூச்சையும், சுழுமுனை என்பது 2 நாசியிலையும் சரிசமமாக ஓடக்கூடிய மூச்சையும், சுழி நிலை என்பது அதாவது சுழி நாடி என்பது 2 மூக்கிலையும் மூக்கிற்கு வெளியே வராத அளவிற்கு மிக நுண்ணிய மூச்சையும் குறிக்கும். அப்போ நம்மளுடைய இந்த தியானம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடகலை பிங்கலை என்று சொல்லக்கூடிய அதை அறிந்து அந்த 2ஐயும் சமப்படுத்தி சுழுமுனை நாடி சித்திக்கும். இன்னும் நன்றாக கூர் நோக்கி பார்க்கும் பொழுது சுழுமுனை நாடி சுழி நாடியாக மாறும். மூக்குக்கு வெளியே மூச்சு வராத அளவிற்கு மிக ஒரு அற்புதம் நிகழும். அந்த நிலையில எண்ணங்களற்ற ஒரு நிசப்தமான நிலை நடக்கும். அந்த நிசப்தமான நிலையில இப்பிரபஞ்ச பேராதார பெருவெளி ஆற்றல் நமக்குள்ளே அகத்திலே ஒவ்வொரு புள்ளியாக ஒவ்வொரு புள்ளியிலும் அது சீராக பாய்ந்து நிரம்பி தன்னுடைய உடலை பெருக்கும். மிக பெரும் அற்புதம் நிகழும். இது வெற்று வாக்கியம் அல்ல. யாரெல்லாம் பயிற்சி சரியாக செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைவருக்கும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வை இப்போ நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். அப்போ உடலை உணரணும், உயிரை உணரணும், மனதை உணரணும், மனதிற்கு மற்றும் உயிருக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை உணரணும். இந்த 4 உணர்வு நிலைகளும் இங்கே நிகழுது இந்த தியானத்தின் மூலமாக. ஐயா, இப்போ இந்த தியானம் நேரடியாக இங்கே தான் கற்றுக்கணுமா, இல்லை எனக்கு வெளிநாட்டில் இருப்பாங்க இல்லை வெளி ஊரில் இருப்பாங்க அவங்க கற்றுக்கணும் அப்படின்னா இதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது பொதுவாக தியானம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு டெக்னிக்கு, அந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்லைன்னு நினைக்கிறாங்க. ஒரு தியானம் கற்றுக்கொள்வதற்கு குருவின் ஆசி என்பது அவசியம். அப்போ இந்த இடத்துல சச்சிதானந்த சுவாமிகள் அந்த குரு மகனாக திகழ்ந்து அவருடைய வழிகாட்டுதல். இப்போ என்னன்னா, நாம 4 நிலைகள் சொன்னோம் இல்லைங்களா? உடலை பற்றி வேணுமென்றால் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் உடலுக்கு உட்புறமாக இருக்கக்கூடிய உயிரின் இயக்கமும் அதற்கு வெளியில இருக்கக்கூடிய மனதின் இயக்கத்தையும், இந்த 2ற்கும் மூலமாக இருக்கக்கூடிய இறைவனின் இயக்கத்தையும் தெரிந்து கொள்ளணும்னா குரு மகானின் சக்தி அவசியம், குரு மகானின் ஆற்றல் அவசியம், குரு மகானின் ஆசி அவசியம். ஆகவே நாம குருவின் நோக்கத்தோடு, குரு மகானுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தோடு இருந்து தியானம் செய்யும் பொழுது அது மிகச்சரியாக அவருடைய ஆசிகளும் அவருடைய வாழ்க்கும் நம்மை உயர்த்தும். ஆகவே நேரடியாக தவம் செய்வதுதான் சிறந்ததாக இருக்கும். அதற்கு அப்புறமாக நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் அதை தொடரலாம். ஆனால் முதல் முறையாக குறைந்தபட்சம் ஒரு வகுப்பாவது கலந்துக்கிட்டோன்னா சரியாக இருக்கும். நம்மளுடைய சித்தர் பயணத்தில் உண்மையான மகான்களை வெளியில் கொண்டு வர்றதான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கம். ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்காக பார்த்து தான் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதை வச்சு தான் எனக்கு என்னுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு உங்களை போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன். தமிழ்நாடு மட்டும் இல்லை, பிற மாநிலங்களில் பிற நாடுகள்லேருந்து நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்க இல்லை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சித்தன் போக்கு பயணம் தொடரும்.